வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இலக்கிய சீரியலில் என்ன விஷயமா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. கௌதமுக்கு தன்னோட அப்பா எஸ்எஸ்கே, தன்னோட அம்மா ரேவதி தான் அப்படிங்கிற உண்மை கூடிய சீக்கிரமே கௌதமுக்கு தெரிய வரணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா இலக்கியா ரேவதி அம்மாவை காப்பாற்றி இப்போ அவங்க வீட்டில் தான் வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ எஸ்எஸ்கேக்கு இப்போ டவுட் வந்துருச்சு. கண்டிப்பாக இலக்கியா வீட்டில் தான் ரேவதி இருக்கணும், இதில் எப்படியாச்சும் ரேவதியை தீர்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான விஷயத்தை எஸ்எஸ்கே இப்போ கௌதம் வீட்டுக்கே அங்கே ஸ்வீட் குடிக்கிற மாதிரி இப்போ நல்லா நடிச்சுக்கிட்டு இருக்கான். அதுவும் பார்த்திங்கன்னா ரேவதி இருக்கிறத இப்போ எஸ்எஸ்கே பார்த்துட்டான். ஏற்கனவே 2 ரவுடிங்க வெளியில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பிளான்னா எஸ்எஸ்கே எப்படியாச்சும் ரேவதியை அங்கேருந்து தூக்கி கொண்டு போய் தீர்த்து கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான விஷயத்தை தான் எஸ்எஸ்கே பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் அங்கே கௌதம் இலக்கியா இருக்கிறனால எஸ்எஸ்கேனால் கண்டிப்பாக ரவுடியை வச்சு ரேவதி அம்மாவை அங்கேருந்து தூக்க முடியாது. இருந்தாலும் இதிலேருந்து தூக்க நினச்சாலும் இதிலேருந்து இலக்கியா கௌதம் ரேவதி அம்மாவை காப்பாற்றிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரேவதி அங்கே தான் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எஸ்எஸ்கேக்கு தெரிஞ்சிருச்சு. எப்போ வேணாலும் இதில் கௌதம் இலக்கியா உஷாராக இருக்கணும். ஆனால் இலக்கியா இதில் அசால்ட்டாக பயந்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் எஸ்எஸ்கேவை உள்ளே அலோவ் பண்ணியிருக்கக்கூடாது. ஆனால் அலோவ் பண்ணனால இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் அடுத்து இலக்கியானால் இப்போ ரேவதி அம்மா உயிருக்கே ஆபத்தாக போகுது. இருந்தாலும் ரேவதி அம்மா எஸ்எஸ்கே கிட்ட மாட்டினாலும் கண்டிப்பாக ரேவதி அம்மா கண்டிப்பாக இதிலேருந்து இலக்கியா கௌதம் காப்பாற்றிடுவாங்க. அதே மாதிரி எப்போ இலக்கியா ஜானு அம்மா கண்டிப்பாக ரேவதி தான் உன்னோட அம்மா அப்படிங்கிற விஷயத்த கௌதம்கிட்ட சொல்ல போகிறதில்ல. ரேவதி அம்மாவே நான் தான் உன் அம்மா அப்படிங்கிற விஷயத்த கௌதம்கிட்ட சொன்னால் தான் உண்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்எஸ்கே தான் தன்னோட அப்பா அப்படிங்கிற உண்மை அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கௌதமுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இருந்தாலும் பார்த்திங்கன்னா கௌதமோட அப்பா எஸ்எஸ்கே பார்த்திங்கன்னா இப்போ ரேவதியை கொல்லலான்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் இப்போ இலக்கியா எதை வச்சு எஸ்எஸ்கே மிரட்டுவாங்கன்னா தாஷாயினிகிட்ட எப்படியாச்சும் நான் விஷயத்த சொல்லிடுவேன், ரேவதி அம்மா உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு மிரட்டி வச்சுருப்பாங்க. அதனால் எஸ்எஸ்கேனால் இப்போதைக்கு பயந்துக்கிட்டு இருந்தாலும் எஸ்எஸ்கேவோட டார்கெட்டு எப்படியாச்சும் ரேவதி அம்மாவை தூக்கணும் தான் சொல்லிவிட்டு அதுக்கான பிளானை போட்டுக்கிட்டு இருப்பான். இருந்தாலும் பார்த்திங்கன்னா இதில் இலக்கியா உஷாராக இருக்கணும். இல்லாட்டி கண்டிப்பாக ரேவதி அம்மாவுக்கு மிகப்பெரிய ஆபத்து தான். இதிலேருந்து கௌதம் இருக்கிற வரைக்கும் ரேவதி அம்மா உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் நடக்க போகிறதில்ல. இருந்தாலும் பார்த்திங்கன்னா இதில் அடுத்தடுத்து செம்ம ட்விஸ்ட்டாக கௌதமோட அம்மா தான் ரேவதி அப்படிங்கிற உண்மை கூடிய சீக்கிரமே தெரிய வருமா, அது யார் மூலயமா தெரிய போகுது அப்படின்னு செம்ம ட்விஸ்ட்டாக கொண்டு போகிறாங்க. இனி இலக்கிய சீரியலில் அடுத்தடுத்து கௌதமோட அம்மா யார், ரேவதி தானா அப்படிங்கிற விஷயத்த சூப்பராக கௌதமுக்கு தெரிகிற மாதிரி கொண்டு போனாங்கன்னா சூப்பராகவே இருக்கும். என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.